நட்பின் மொழியாக இருந்தால் கூட அதை உலகம் கேட்க வேண்டுமென்றால் நமக்கு சக்தி வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன்ஜி பகவத் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் ஹர்மத ரவிநாத் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆர்எஸ்எஸ் அகில பாரத தலைவர் மோகன் பாகவத் பேசியதாவது: உலகில் மிகவும் புராதனமான தேசம் நம்முடைய தேசம். அதனால் மற்ற நாடுகளுக்கு முன்னால் நமக்கு மூத்த சகோதரனின் இடம் உள்ளது. உலக அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் வேண்டியே பாரதம் வாழ்கிறது. இந்த ஆசிரமம் என்னை இங்கு கௌரவிக்கிறது. ஆனால் அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. எதையும் நான் தனியாக செய்யவில்லை. 100 ஆண்டுகளாக தொடரும் பரம்பரையின் ஒரு பகுதி மட்டுமே நான். அந்த பரம்பரையில் என்னைப் போல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ளார்கள். பிரச்சாரகர்களும் கிரகஸ்தர்களும் உள்ளார்கள். இத்தனை தொண்டர்களின் கடின உழைப்பின் பலன் மட்டுமே இந்த ஆசிரமம் வழங்கும் கௌரவம். பாரதத்தின் பாரம்பரியம் தியாகத்தினுடையது. உலகத்திற்கு தர்மத்தின் பாடத்தை பகரும் கடமை பாரதத்திற்கு உண்டு. ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்ற சக்தி தேவை. நமக்கு யாருடனும் வெறுப்பு இல்லை. ஆனால் நட்பின் மொழியாக இருந்தால் கூட உலகம் அதை கேட்க வேண்டும் என்றால் நமக்கு சக்தி வேண்டும். இது உலகின் மனநிலை. இதை மாற்ற முடியாது. அதனால் உலக நன்மைக்காக நாம் சக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தை இப்போது உலகம் அறிந்தது. உலக நன்மைதான் நமது தர்மம் என்று உலகம் புரிந்து வருகிறது. உலக நன்மைதான் நமது கடமை என்று ஹிந்து தர்மம் உறுதியாக நம்புகிறது என்று அவர் பேசினார். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.